ஸ்ரீ கருப்பணசாமி தோழி போட்டு வணக்கம் போல இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்கார வீட்டார்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அல்லது பேங்க் இருக்கும். அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க குடியிருக்கிற வீடு இவங்க இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெரு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி முடிகிற இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. இவங்க நடு சென்டரில் இருப்பாங்க. இப்போது ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா இவங்க நடு சென்டரில் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடி வீட்டில் அதாவது 3 மாடி இருக்குது அப்படின்னா இவங்க நடுவில் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் புன்னகையோடவே இருப்பாங்க, அதாவது சிரித்த முகமாகவே இருப்பாங்க. நல்லா பேசி சிரித்து மயக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் மீது நாட்டம் இருக்கும், பணம் மீது நாட்டம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்து லலிதாம்பிகை வழிபாடு செய்வது சிறப்பு. லலிதாம்பிகை வழிபாடு செய்ய இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அடுத்து வீட்டில் கோமாதா பூஜை செய்யலாம். இந்த மாதிரி கோமாதா பூஜை செய்யும்போது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் வெற்றி தரும். ஸ்ரீ கருப்பணசாமி தோழி போற்றி. நன்றி, வணக்கம்.